ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இறைச்சி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றி மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பன்னீரை சேர்த்து அதையும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபைனலாக வெந்தயக்கீரை, 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்தில் அடுப்பை அணைச்சிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி.